Hey guys, welcome to The Godwin Show. So hey guys, இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யசிவா சாரோட டைரக்ஷன்ல சசிகுமார் சார் நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற ஃப்ரீடம் படத்தோட டீசர் தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சத்யசிவா சாருக்கும் சரி சசிகுமார் சாருக்கும் சரி ஒரு ரெண்டாவது ரீயூனியன். இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து மிருகமாய் நான்மார் அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் சசிகுமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி சசிகுமார் சார் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய சக்ஸஸ் அவருக்கு, ரொம்ப ஒரு நல்ல படம். ஸோ அந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீடம்ன்ற ஒரு படம் கொடுக்குறாரு. ரெண்டு படத்துலையும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, அதுலேயும் இலங்கை அகதியை தான் பண்ணியிருப்பாங்க, இதுலேயும் சசிகுமார் சார் ஒரு இலங்கை அகதியை தான் நடிச்சிருக்காரு. ஸோ லிஜோ மோஜோஸ் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஜெய்பீம்லையும் சரி சிவகுமார் பச்சையிலையும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சசிகுமார் சார் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் சாஃப்டாக ஃபீல் குட்டாக சொன்ன ஒரு விஷயத்த இந்த படத்தில் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு படங்களுமே இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ரீலங்கன் அந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். Oh my God. நாம இருக்கணும், நாம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். எல்லாரும் விசாரணை மேல விசாரணை போட்டு நீங்க காக்கணும். எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தலைவர் மேல ரொம்ப பாசாட்டி வெளியே கூட்டம் உள்ள வந்தது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. Oh my God. செம்ம டயலாக். ஓகே ஓகே நைஸ். அந்த கடைசி ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து இவன் யார் அடிச்சு தூக்கில் போட்டான்னு கேட்கும்போது அது வந்து ஒரு ஃபேக்காக கேட்குறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் சசிகுமார் சார் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணி மேலே ஏறி அடிப்பார் பாருங்க. சத்துன்னு அடிக்கும் போது எனக்கு அந்த நாடோடிகள் அந்த தாராய்த்தப்பட்ட வைப்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த ஓல்ட் டைம் சசிகுமார் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சசிகுமார் ஆக்டிங்கில் சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு பிச்சு உதறிடுவார். கரெக்டான ஒரு கதை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தூக்கி சாப்பிட்ருவார். அந்த மாதிரி ஆள் அவர். அண்ட் இப்போ கூட டூரிஸ்ட் ஃபேமிலியும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அண்ட் அந்த ஒரு ஷாட்டில் வந்து அவர் ஒருத்தர் வெட்டினவனே அந்த ரத்தம் இவர் மூஞ்சில் தெரிக்கும் பார்த்தீங்களா, செம்ம ஷாட் அது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஜோ மோஜோஸ் அவங்களோட ஒர்க் வந்து ஃபைனாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜெய்பீமில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்யசிவா சாரோட எஃபர்ட்ஸ் வந்து நமக்கு டீசர் பார்க்கும்போதே தெரியுதுங்க. அந்த ப்ரொடக்ஷன் வேலையாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எனக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வாழ்த்துறேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த மாதிரி படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து கவனிப்பாங்களா, ரசிப்பாங்களான்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிஹைண்ட் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ். இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அடிக்கணும், ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம வேலையே கிடையாது. அது ஆடியன்ஸ் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ப்ரொடியூசர்ஸ் காசு போடுறாங்க, காசு திருப்பி அவங்க எடுக்க போகிறாங்க, கலெக்ஷன் இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் தெரிவிக்க போகிறாங்க. நமக்கு ஒன்றும் அது தேவை கிடையாது. நம்ம வந்து நல்ல படங்கள் பார்க்கணும், நல்ல படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃப்ரீடம் எடுத்துவாங்களேன். இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது யாருமே பார்க்காம ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அப்போ எல்லாருமே பார்த்துட்டு ஓ சசிகுமார் சார் என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று இப்படி நடக்கும், இல்லைனா இன்னொரு 15 வருஷம் கழிச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி சசிகுமார் சார் சத்யசிவா சார் இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்களே, இது நம்ம ஏன் பார்க்காம விட்டோம் சார், சாரி சார் சசிகுமார் சார் சாரி கேட்டு ஒரு பிரயோஜனமும் ஆகப்போது இல்லை. நம்ம 1001 படத்துக்கும் அன்பேசிவம் படத்துக்கும் அப்படி தான் ஆச்சு. அந்த மாதிரி நீங்கள் 15 வருடம் கழித்து நீங்கள் கொடுக்க போகிற அங்கீகாரத்தினால இந்த படத்துக்கு வந்து எந்த மரியாதையும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற ஃபார்ம்ல அந்த டைரக்டர் அப்போ இருப்பாரான்னு கேட்டிங்கனாலும் கேள்விக்குறி தான். இப்போ நடிச்சிட்டு இருக்க மாதிரி சசிகுமார் சார் அப்போ படங்கள் நடிப்பாரான்னு கேள்விக்குறி தான். ஸோ எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இந்த படங்கள்லாம் வரும்போது உங்களோட ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி படங்களும் நீங்கள் பாருங்கள். அதுக்காக உங்களை பெரிய படங்கள் பார்க்க வேணாம்னு சொல்லலை. அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறாங்க, அவங்களும் எஃபர்ட்ஸ் போட்டு தான் பண்ணுறாங்க. அந்த படங்களுக்காக இந்த படங்களை வந்து நீங்கள் ஒதுக்கிறாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி படங்களுக்கு உங்களோட கவனத்தை திருப்புங்க. இந்த மாதிரி படங்களும் பார்த்து நீங்கள் வளர்த்து விடுங்க.
நமக்கு நல்ல சினிமா வரணும், தமிழ் சினிமா வளரணும், அவ்வளோதான் நம்மளோட இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்டர்ஸ்டெல்லர் ஐமேக்ஸில் பார்க்காம புஷ்பா 2க்கு 5 விட்டாலும் தானே நீங்கள் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸையும் எனக்கு கேட்கணும் தான் ஆசை. இருந்தாலும் அதெல்லாம் கேட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் போதே உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. அதனால் அந்த டேரக்டருக்கு வந்து அடுத்தடுத்து இதே மாதிரி படங்களும் கொடுப்பாங்க, நல்ல படங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.